வணக்கம், நான் உங்க ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 64th லெசன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் பார்ட் 10 இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் ஆஃப் தி ப்ரியாம்பிளில் ஈக்வாலிட்டி சமத்துவம் அப்படின்ற தலைப்பில் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டாபிக் சம்மந்தமாக டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் சம்மந்தமான சில பேசிக் டீட்டெயில்ஸ் அண்ட் சோஃபார் நம்ம என்னென்ன தலைப்பில் முடிச்சிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இந்த டாபிக் சம்மந்தமாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். என்டையர் டெக்ஸ்ட் புக் ஆஃப் லட்சுமிகாந்தை 11 சாப்டர்ஸ் டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க், ஃபர்தராக இந்த சாப்டரை 11 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், செகண்ட் ஒன் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், தேர்ட் salient ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், ஃபோர்த் வந்து ப்ரியாம்பிள். ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் 3 பார்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ப்ரெசென்ட்டாக இப்போ ஃபோர்த் பார்ட் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் நியர்லி 18 வீடியோஸ் பார்த்துருக்கோம். கம்பெனி ரூல், கிரவுன் ரூல் அப்படின்ற 2 சப்டிவிஷன்ஸில் ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து ஆரம்பித்து இன்டரிம் கவர்மெண்ட் வரைக்குமே பார்த்துருக்கோம். இது சம்மந்தமான ஒரு குவிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். செகண்ட் சாப்டர் வந்து மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலேருந்து ஆரம்பித்து ரெப்ரஸன்டேஷன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வரைக்குமே முடிச்சிருக்கோம். இது சம்மந்தமான ஒரு குவிஸ் 2 அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. தேர்ட் salient ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், இதை 3 டிவிஷன்ஸை டிவைட் பண்ணி பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் எல்லா விதமான salient ஃபீச்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா மேஜர் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லிட்டு 6 கிரிட்டிசிசம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா பார்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ், ஷெடியூல்ஸ் அண்ட் சோர்சஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கான ரெஸ்பெக்டிவ் குவிஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் அவைலபிளாக இருக்குது. சோஃபார் நம்ம பார்த்த 3 பார்ட்ஸ்க்கு உண்டான லிங்க்ஸ் எல்லாமே அஸ் அ பிளேலிஸ்ட்டாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெஸ்பெக்டிவ் வீடியோஸ் பார்க்கணுன்னா அந்த பிளேலிஸ்ட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ ஃபார் டெக்ஸ்ட் ஆஃப் தி ப்ரியாம்பிள், இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் தி ப்ரியாம்பிள் அண்ட் கீவேர்ட்ஸில் சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜஸ்டிஸ், லிபர்ட்டியும் பார்த்தாச்சு. இப்போ ஈக்குவாலிட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமா ஃப்ராட்டர்னிட்டி, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி ப்ரியாம்பிள், ப்ரியாம்பிள் as பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அமெனபிலிட்டி ஆஃப் தி ப்ரியாம்பிள், இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோன்னா குவிஸ் 4 டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்ட் 5 ஆன யூனியன் அண்ட் டெரிட்டரி அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி தலைப்பான ஈக்வாலிட்டி அது சம்மந்தமாக லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். ஈக்வாலிட்டி அப்படின்றது சமத்துவம், சமுதாயத்தில் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்லாரையுமே எப்படி சமமாக ட்ரீட் பண்ணுறது, எந்த அடிப்படையில் நீங்கள் சமமாக ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக வேணும். நான் நிறைய முறை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சமம் அப்படின்றது வந்து சமமானவர்களை மட்டும்தான் நீங்கள் சமமாக ட்ரீட் பண்ண முடியும், அனைவரையுமே சமமாக ட்ரீட் பண்ண முடியாது. ஒரு குழந்தையோட தேவையும் முதியோரோட தேவையும் வெவ்வேறாக இருக்கும். 2 நபர்களுக்குமே நீங்கள் ஒரே விஷயத்தை முழுமையாக கொடுக்க முடியாது. குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த கேட்டகரியில் கூடிய எல்லா பேருக்குமே நீங்கள் எந்த விதமான டிஸ்கிரிப்ஷன் பாகுபாடும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான விஷயத்த கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் ஈக்குவாலிட்டி. குழந்தைக்கும் பெரியவருக்கும் ஒரே விஷயத்தை கொடுக்கறதுக்கு பேர் ஈக்குவாலிட்டி இல்லை. ஸோ இந்த என்டையர் டிஸ்கிரிப்ஷன் நம்ம பார்த்தோம்னா கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட் என்னன்றதை பார்க்கலாம். The term equality means the absence of special privileges to any section of the society and the provision of adequate opportunities for all individuals without any discrimination அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளியராக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு சமுதாயத்தில் சிறப்பு அந்தஸ்தின் அடிப்படையில் யாருக்குமே நீங்கள் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணக்கூடாது. ஸோ இவர் வந்து பணத்தின் அடிப்படையில் கொஞ்சம் பெரியவராக இருக்கார், இவர் வந்து பெயரின் அடிப்படையில் இவங்களோட குடும்ப பெயரில் கொஞ்சம் பெரியவராக இருக்காங்க, இவருக்கு நிறைய மக்களோட தொடர்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரணமாக வேணாலும் இருக்கலாம். ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ், ஒரு சிறப்பு அந்தஸ்தின் மூலயமா யாருமே நீங்கள் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ the term equality means the absence of special privileges to any section of the society. அண்ட் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை, ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் எல்லாருக்கும் சரிசமமாக கொடுக்கணும். யாருமே எந்த விதமான பாகுபாடின் அடிப்படையில் நீங்கள் பிரிக்கக்கூடாது. You have to give provisions of adequate opportunities for all individuals without any discrimination அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் யாருக்குமே சமுதாயத்தில் கொடுக்கப்படக்கூடாது, ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் டு எனி செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி. இரண்டாவதாக விஷயம் என்னென்னா வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன், யாருமே எந்த விதமான பாகுபாடும் பார்க்காம எல்லாருக்குமான வாய்ப்புகள் நீங்கள் சரிசமமாக கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக சமுதாயத்தில் இந்த சமத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எந்த அடிப்படையில் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கான விஷயங்களாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் எங்கெங்கே ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். The preamble secures to all citizens of India equality of status and opportunity.
ஸோ நம்மளுடைய பிரியாம்பிளுடைய டெக்ஸ்ட் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் லிபர்ட்டிக்கு அடுத்ததாக ஈக்குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஈக்குவாலிட்டி அப்படின்னு அந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா செக்யூரிங் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்தஸ்தின் அடிப்படையிலையும் சரி, வாய்ப்புகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், இந்த இரண்டு விஷயத்துலையுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் ஈக்குவலாக கொடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட்டஸ் ஆஸ் வெல் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கேள்வி எப்படி கேட்கலான்னா, பிரியாம்பலில் ஈக்குவாலிட்டி எந்த அடிப்படையில் கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அடிப்படையில் எல்லாருக்கும் சமமாக கொடுக்கணுன்றதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. This provision embraces 3 dimensions of equality. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு அந்த வார்த்தையின் மூலயமா நமக்கு என்ன புரிய வருதுன்னா, 3 டைமென்ஷன்ஸில் 3 துறைகளில் மக்களுக்கு சமத்துவத்தை நிலைநாட்டணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, மறைமுகமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த 3 துறைகள் அப்படின்னா, சிவிக் குடிமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில், பொலிட்டிக்கல் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், எக்கனாமிக் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில். இந்த 3 துறைகளிலுமே மக்களுக்கு சரிசமமான ஒரு சமத்துவத்தை நீங்கள் கொடுக்கணும், அந்தஸ்தை கொடுக்கணும், வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படின்றதான் பிரியாம்பலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அடிப்படையில் இதை மையமாக வச்சு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் எந்தெந்த இடங்களில் சிவிக் சம்மந்தமான ஒரு ஈக்குவாலிட்டி, பொலிட்டிக்கல் சம்மந்தமான ஈக்குவாலிட்டி, எக்கனாமிக் சம்மந்தமான ஈக்குவாலிட்டியை கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ஆர்டிக்கலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். இது பிரியாம்பலில் ஈக்குவாலிட்டி பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, அந்தஸ்து அண்ட் வாய்ப்புகள் அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் சமத்துவத்தை நிலைநாட்டணும். அதுக்கு 3 துறைகளை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று சிவிக், இன்னொன்று பொலிட்டிக்கல், இன்னொன்று எக்கனாமிக். குடிமை சம்பந்தமாகவும் அரசியல் சம்பந்தமாகவும் பொருளாதாரம் சம்பந்தமாகவும் எல்லா மனிதர்களுக்குமே சமத்துவத்தை நிலைநாட்டணும் அப்படின்றதான் இவங்களுடைய குறிக்கோளாக இருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது the following provisions of the chapter on fundamental rights ensure civic equality. ஸோ குடிமை சம்பந்தமான ஒரு சமத்துவத்தை நிலைநாட்டுறதுக்காக நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமை பார்ட் 3ல எந்தெந்த ஆர்டிக்கல் மூலிமா சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 14லேருந்து 18 வரைக்கும் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா முதல் உரிமையே ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அதில் ஆர்டிக்கல் 14லேருந்து 18 வரைக்கும் எல்லா ஆர்டிக்கலுமே சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய விஷயங்களாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 5 ஆர்டிக்கல் மூலியமாக தான் சிவிக் ஈக்குவாலிட்டி குடிமை சம்பந்தமான ஒரு சமத்துவத்தை நம்ம இந்திய நாட்டில் மக்களுக்கு நிலைநாட்டுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 14 என்னென்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் தி லா, நேச்சுரல் ஜஸ்டிஸ் அடிப்படையில் கொண்டு வந்திருப்பாங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றது. பின்னாடி நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் அந்த ஆர்டிக்கல் அதோட கண்டென்ட் என்னன்றது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 15 பொறுத்த வரைக்கும் ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் போத். மதம் சம்பந்தமான பாகுபாடு இல்லாமல் ஜாதி சம்பந்தமானது, நிறம் சம்பந்தப்பட்டது, பாலினம் சம்பந்தப்பட்டது, பிறப்பிடம் சம்பந்தப்பட்டது, எந்த அடிப்படையிலையுமே நீங்கள் யாரையுமே பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்றது ஆர்டிகல் 15. 16 பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ நீங்கள் அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல எந்த விதமான ஒரு பாகுபாடும் பார்க்கக்கூடாது, எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படின்றது. அண்ட் 17 பொறுத்த வரைக்கும் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை சம்மந்தமான ஒரு விஷயங்கள். அண்ட் இந்த ஆர்டிகல் 18 பொறுத்த வரைக்கும் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு பெயர்களுக்கும் பின்னாடியும் முன்னாடியும் அவங்களோட ஜாதி பெயர்கள்லாம் சேர்த்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே இந்தியாவில் இனிமேல் இல்லை. யாருமே அவங்களோட ஜாதி பெயராக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய அடையாளப்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயங்களாகவும் நீங்கள் சேர்த்துக்கக்கூடாது, உங்களோட பெயர் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில்ஸ் எல்லாத்தையுமே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 5 விஷயங்கள் மூலியமாகவும் குடிமை சம்பந்தமான ஒரு சமத்துவத்தை நம்ம இந்திய நாட்டில் மக்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ரூஃப் தான் இது. சிவிக் ஈக்குவாலிட்டி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 40 சரத்து 14ல் இருந்து 18 வரைக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. செகண்ட் நம்ம பார்க்க போகிறது பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, அரசியல் சார்ந்த ஒரு சமத்துவம் எந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். There are 2 provisions in the constitution that seek to achieve political equality. அரசியல் சார்ந்த ஒரு சமத்துவத்தை 2 சரத்துகள் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். 1. No person is to be declared ineligible for inclusion in the electoral rolls on grounds of religion, race, caste or sex அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு தனிநபரையுமே நீங்கள் நம்மளோட எலக்ட்ரல் ரோல்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய வாக்காளர்கள் சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இதில் என்ரோல் பண்ணும்போது நீ இந்த மதத்தை சார்ந்தவனால நான் என்ரோல் பண்ண மாட்டேன்,
நீ இந்த ஜாதியை சேர்ந்தவன் அதனால என்ரோல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் காமிக்கக்கூடாது. ஸோ ஒரு என்ரோல்மெண்ட் ஒரு நம்ம சம்மந்தமான விஷயம் தேர்தல் சம்மந்தமான ஒரு வாக்காளர் பட்டியலை இடம்பெறணும் அப்படின்னா சில பேசிக் தகுதிகள் இருக்கும். 18 வயது நிரம்பியவர்களாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான். அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் அவரோட பெயரை வந்து வாக்காளர் பட்டியலை சேர்த்து தான் ஆகணும். அந்த இடத்துல நீங்கள் இந்த டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடெல்லாம் மென்ஷன் பண்ணி நான் சேர்த்துக்க மாட்டேன்றது சொல்லக்கூடாது அப்படின்றத 325ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா அரசியல் சார்ந்த ஒரு சமத்துவத்தை இந்தியாவில் நிலைநாட்டியிருக்காங்க. இரண்டாவது, elections to the Lok Sabha and the state assemblies to be on basis of adult suffrage அப்படின்றது. ஸோ நம்ம மக்களவை தேர்தலாக இருக்கட்டும் இல்லை மாநில சட்டப்பேரவை தேர்தலாக இருக்கட்டும் இரண்டுமே நேரடி தேர்தல் மூலயமா தான் நடத்தப்படணும். மக்கள் வந்து ஓட்டளித்து தான் நடத்தப்படணும். அடல்ட் சஃப்ரேஜ் அப்படின்னா 18 வயது நிரம்பியவர்கள் வாக்களித்து அதன் மூலியமாக தான் இவங்க எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மூலியமாகவும் மக்களுக்கான ஒரு அரசியல் சமத்துவத்தை நிலைநாட்டியிருக்காங்க. முதல்ல வாக்காளர் பட்டியலை இடம்பெறுவதற்கான சமத்துவத்தை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அவர்கள் தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு சமத்துவத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 2 சரத்துகள் மூலயமா பொலிட்டிக்கல் சம்மந்தமான ஈக்குவாலிட்டி இந்திய நாட்டில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. மூன்றாவது நம்ம பார்க்க போகிறது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு சமத்துவம். இது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்கு இல்லையா, பார்ட் 4ல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் ஆர்டிகல் 39ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, it secures to men and women equal right to an adequate means of livelihood and equal pay for equal work அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 39 பொறுத்த வரைக்கும் ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒரு வேலை வாய்ப்பினை நீங்கள் கொடுக்கணும். ஸோ சில இடங்களில் நீங்கள் வேலை தேடி போகும்போது நீ பெண்ணாக இருக்க அதனால் இந்த வேலையை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், நீங்கள் ஆணாக இருக்கிறீர்கள் அதனால் இந்த வேலையை உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஒரு செக்ஸ் சம்மந்தமாக நீங்கள் கிளாஸிஃபை பண்ண முடியாது. அடுத்ததாக ஒரு வேலையை 2 பேருக்கும் கொடுக்குறீங்க, சேம் ஒர்க் தான் 2 பேரும் செய்கிறாங்க, ஆனால் பெண்ணுக்கு மட்டும் குறைவான சம்பளம் கொடுத்துட்டு ஆணுக்கு அதிகமான சம்பளம் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் ஒரு சமமான வேலையை இருவர் செய்யும்போது பாலினம் அடிப்படையில் அவங்களுடைய எஃபிஷியன்சியை டிஃபைன் பண்ணி நீங்கள் எந்த விதமான பேமெண்ட்லேயும் டிஃப்ரென்ஸ் காமிக்கக்கூடாது. சரிசமமான வேலைகளுக்கு சரிசமமான ஊதியம் தான் கொடுக்கப்படணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்ற அந்த வாக்கியம் மூலியமாக பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு ஈக்குவாலிட்டியை இந்திய நாட்டில் நம்ம அரசியலமைப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ தெளிவாக நம்ம 3 விதத்துலையும் பார்த்துட்டோம். சிவிக் ஈக்குவாலிட்டி நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, அண்ட் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி எங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி எங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சமத்துவம் சம்மந்தமான கண்டென்ட் இவ்வளோ தான் ப்ரியாம்பிள் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. இப்போ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் சோஃபார் பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா ஜஸ்ட் பேசிக் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஈக்குவாலிட்டி சமத்துவம் அப்படின்றதுக்கு 2 விதமாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஒன்று, ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ், சிறப்பு அந்தஸ்து சமுதாயத்தில் யாருக்குமே கொடுக்கப்படக்கூடாது அப்படின்றது. இரண்டாவது, எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை கொடுக்கணும். இந்த 2 விதமே நம்ம ஈக்குவாலிட்டி டிஃபைன் பண்ணக்கூடிய கான்செப்டாக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரியாம்பலில் ஈக்குவாலிட்டி சமத்துவத்தை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்தஸ்து மற்றும் வாய்ப்புகள் அடிப்படையில் சரிசமமாக தான் மக்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் சரிசமமாக ட்ரீட் பண்ணணும்னா எந்தெந்த விதத்துலலாம் நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது 3 விதத்தை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று சிவிக், இன்னொன்று பொலிட்டிக்கல், இன்னொன்று எக்கனாமிக். குடிமை சம்பந்தமான ஒரு சமத்துவம், அரசியல் சார்ந்த ஒரு சமத்துவம், பொருளாதாரம் சார்ந்த ஒரு சமத்துவம், 3மே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் இந்த 3 சமத்துவத்தையுமே நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ்லாம் என்ன அப்படின்றத அடுத்து நம்ம பார்த்தோம். குடிமை சம்பந்தமான சிவிக் ஈக்குவாலிட்டி டிஃபைன் பண்ணக்கூடியது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்ற தலைப்பின் கீழே ஒரு 5 ஆர்டிகல்ஸ் கொடுத்துருப்பாங்க. 14, 15, 16, 17, 18 சொல்லிட்டு இந்த 5 ஆர்டிகலுமே நமக்கு சிவிக் ஈக்குவாலிட்டி டிஃபைன் பண்ணுது. இரண்டாவதாக பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டின்னு பார்க்கும்போது நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் சம்மந்தமான ஒரு ஆர்டிகல்ஸ் வரும் இல்லையா, ஆர்டிகல் 325 and 326 வாக்காளர் பட்டியலை இடம்பெறுவதற்கான சமத்துவம் அண்ட் அடல்ட் சஃப்ரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமத்துவம். இந்த 2மே நமக்கு பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டியை கொடுக்குது. மூன்றாவதாக பொருளாதாரம் சார்ந்த ஒரு ஈக்குவாலிட்டி பார்ட் 4 டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், சரிசமமான வேலைக்கு சரிசமமான ஊதியம் கொடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிகல் 39 மூலயமா எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி இந்தியாவில் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி தலைப்பான சமத்துவத்தை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸில் லாஸ்ட் டாபிக் வந்து ஃப்ராட்டர்னிட்டி, அதாவது சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு. அது சம்மந்தமாக நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம்.
இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, நிச்சயமாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.